வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் புதுமையான கண்டுபிடிப்புகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் உங்களுக்காக நிறைய புதுமையான கண்டுபிடிப்பு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு கண்டுபிடிப்பாளரை பற்றி பார்ப்பீங்க. இந்த வாரம் பார்க்கக்கூடிய கண்டுபிடிப்பாளர் இவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்த கெமிஸ்ட் மற்றும் பிசிஸ்ட். இவங்க பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1926 PhD பட்டம் பிசிக்ஸ்க்காக வாங்கின முதல் பெண்மணி இவங்க தான். இவங்களுடைய பெயர் கேத்தரின் பர் பிளாட்டட். இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் அப்படின்றத இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கு கண்ணில் எந்த ஒரு பாதிப்பும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இது அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக நிறைய விருதுகளும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய புதுமையான கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் உங்களுக்காக 3 கண்டுபிடிப்புகள் காத்துட்டு இருக்கு. 3 கண்டுபிடிப்புகளும் சென்னையை சேர்ந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். அதில் முதலாவது கண்டுபிடிப்பு தி ஆத்தென்டிகேஷன் ஆஃப் வைஃபை. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது ஒரு ஹோட்டல் ஆகட்டும் இல்லைன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனோம்னா அங்கே ஃப்ரீ வைஃபை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் வேணும்னா அவங்க கிட்ட பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும். அதே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு நெட்வொர்க் கவரேஜ் ஆகலை, அதனால ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்ற ஒரு இருக்கும். அதையும் தாண்டி இப்போ நிறைய பைரசி வர்றதுனால தியேட்டர்ஸ்லாம் யாரும் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் மூலமா அந்த படத்தை ஷூட் பண்ணி யாரும் நெட்டில் போட்டுறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகாது அப்படின்றத இவங்களோட கண்டுபிடிப்பாக இருக்குது. அதை பற்றி இன்னும் விவரமாக சொல்கிறாங்க கண்டுபிடித்த மாணவர்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் மாதேஷ். நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்ருக்கேன். நான் பண்ண ப்ராஜெக்ட் டி ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஒய்ஃபை. டி ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஒய்ஃபைனா ஒரு ஒய்ஃபையோட கனெக்டிவிட்டியை நம்ம கட் பண்ணுறது. ஸோ இதை எக்கனாமிக்கல் அட்வான்டேஜ் ஆர் அப்ளிகேஷன் என்னென்னா, லைக் இப்போ ஒரு நவடேஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் பெய்டு ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிம்பிளாக ஒரு ஒய்ஃபை டாங்கிள் ஆர் சம்திங் ஜியோ டாங்கிள் கொண்டு போயிட்டு நம்ம ஹோல் ஃபேமிலியை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க என்ன பண்ணலான்னா, வித்தவுட் அந்த யூசரோட நாலேஜே இல்லாமல் அவங்க இந்த மாடியூல் யூஸ் பண்ணி அந்த டாங்கிளோட எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் நமக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அவங்களோட பெய்டு ஒய்ஃபை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதோட யூஸ் தான். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மாடியூல் என்னென்னா ESP8266 நோட் MCU அப்படின்வாங்க. ESP8266னா ஒரு ஒய்ஃபை மைக்ரோ சிப்பு. அந்த சிப்பை வெறுமா யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால நமக்கு பின் அவுட்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்டோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் நோட் MCU. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த நோட் MCU அந்த ரவுட்டருக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பும். ஸோ இட் டெல்ஸ் த ரவுட்டர் அந்த மாதிரி இந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ தட் எத்தனை டிவைஸ் அந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆகியிருந்தாலும் அது கனெக்ட் லைக் டிஸ்கனெக்ட் ஆகிடும் அண்ட் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணோம். பட் இட் காண்ட். ஒன்ஸ் நம்ம அட்டாக்கை ஸ்டாப் பண்ணும்போது தான் அது மறுபடியும் கனெக்ட் ஆகும். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவோட நம்ம யூஸ் பண்ணுற ரவுட்டர் அதுதான் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. பிகாஸ் கம்பெனி அப்படி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் மொபைல் சிக்னல் ஜாம் பண்ணாலும் அவங்க வேறு எதனா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரவுட்டர் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ப்ளஸ் அதோட சைஸும் காம்பேக்டாக சின்னதாகிட்டே போடும். ஸோ நம்ம அதோட கனெக்டிவிட்டியை கட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தேட்டரில் இப்போ இந்த இதெல்லாம் லீக் ஆகுது, லைக் மூவிஸ்லாம் லீக் ஆகுது அப்படின்னா யாருமே மொபைல் டேட்டா வச்சு அவங்க கேஷ் பண்ணுறதில்ல. ஒன்று எடுத்துகிட்டு மொத்தமாக இப்போ இது பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஆர்எல்ஸ் மால்ஸ், தேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இதுக்கு. இதை லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஜாமிங்னு சொல்லலாம். ஒரு இடத்துல டோட்டலாக அந்த ஏரியாவில் இருக்க இதை ஜாம் பண்ணுறது, அந்த சிக்னல்ஸ் யாருமே மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. அதாவது டேட்டா யூஸ் பண்ணாமல் ஜாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். லைக் எப்படின்னா, இட் வில் ஷோ யூ எத்தனை டிவைஸ் இருக்குது, அவைலபிள் டிவைஸ் எல்லாமே அது காமிச்சிடும். நீங்கள் அதுலேருந்து ஒரு பர்டிகுலராக ஒன்று சூஸ் பண்ணி ஆர் எதெல்லாம் உங்களுக்கு ஜாம் பண்ணணும் அப்படியோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாக் கொடுத்தீங்கன்னா அந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு சர்க்கிளில் அவங்க ஜாம் பண்ணுறது எப்படின்னா, லைக் கால்ஸ் அது வராத மாதிரி தான் அவங்க ஜாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஜாம் பண்ணாலே எந்த வேவ்ஸும் உள்ளே வராது, லைக் வெளியும் போகாது. ஸோ தட் மொத்த இதுவுமே கட் ஆகிடும். பட் அப்படி பண்ணுறதுக்கு இவங்க ஜஸ்ட் இந்த இன்டர்நெட் ஆக்சஸை மட்டும் கட் பண்ணால், ஸோ லைக் கால்ஸ் நமக்கு வரும். முன்னாடி சொன்ன மாதிரி தேட்டர்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். பட் அவங்க கால்ஸ் கட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும் வராத மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அப்படி பண்ணாலும் இந்த மோடம் அவங்க வேற ஒரு லைக் வேற பிராண்ட் மோடம் அந்த மாதிரி அவங்க இது பண்ணி வேற நெட்வொர்க் மோடம் யூஸ் பண்ணி ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ணி அவங்களோட இந்த மூவிலாம் வெளில லீக் பண்ண முடியும். ஸோ அதை இந்த மாடியூல் மூலமாக நம்ம வி கேன் ரெடியூஸ் இட். ஸோ இதுதான் இந்த ESP8266 நோட் MCUன்னுவாங்க. இதுதான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், ஒய்ஃபை மைக்ரோ கண்ட்ரோலர்.
ஸோ இது வந்து இங்கே நம்ம சரௌண்டிங்ஸில் என்னென்ன டிவைசஸ் ஹாட்ஸ்பாட் அவைலபிள் அப்படின்றத ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கு. ஒன்ஸ் நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி லைக் இந்த டிவைஸ் வந்து அந்த ராக் கேகேகே அதோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நம்ம அட்டாக் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த கனெக்டிவிட்டி வந்து கட் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் பண்ணி காட்டுறேன். லைக் ஒன்ஸ் நம்ம அட்டாக்கை வந்து அதை ஸ்டார்ட் பண்ண உடனே கனெக்டிவிட்டி வந்து கட் ஆகிட்டு சேவ்ட் அண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு வரும். அது வந்து கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், பட் முடியாது. ஏன்னா ஆட்டோ கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் அது வந்து கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அகைன் அண்ட் அகைன், பட் ஸ்டேபிளாக கனெக்ட் ஆக முடியாது. இந்த கண்டுபிடிப்பு இப்போ இருக்கக்கூடிய அந்த பைரசி எல்லாம் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடித்த மாணவர்கள் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இன்னும் 2 கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. மீண்டும் அனைவரும் சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் 2 கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அடுத்த கண்டுபிடிப்பும் சென்னையை சேர்ந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாங்க. அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரியகாந்தி பூ. அது வந்து சூரியன் எந்த திசைக்கு போகுதோ அந்த திசையில் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோலார் பேனலில் வந்து இதுவும் வந்து அதே மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் பேனல் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கரண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே வந்து சோலார் பேனல் வந்து எப்பவுமே ஒரே ஸ்ட்ரைடியாக ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படி இல்லாமல் சூரியன் எந்த திசைக்கெலாம் வந்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் டில்ட் ஆகி அந்த எனர்ஜி ஃபுல்லாக வாங்கணுன்றதுக்காக இந்த கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு பற்றி விவரமாக சொல்கிறதுக்காக கண்டுபிடித்த மாணவர்கள் காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் பிரதாப் நாராயண். நான் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து 3rd இயர் இசி படிச்சுட்ருக்கேன். நான் சோலார் ட்ராக்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா எந்த பக்கம் லைட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டு பவர் ஜென்ரேட் பண்ணோம். இப்போ எதுக்கு சோலார் ட்ராக்கரில் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வர எக்ஸாஸ்ட் ஐடியா கோல் ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் இதுலேருந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுவோம். அதில் எக்ஸாஸ்ட் ஐடியா வருது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸில் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ சோலார் பேனலாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், சோலார்லாம் எனர்ஜிலாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணால் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அது எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறதுன்னு தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். அதில் வந்து சோலார் ட்ராக்கர் இப்போ வர எல்லா காலேஜஸ், பப்ளிக் பிளேசஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சோலார் பேனல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஒன்று ஃப்ளாட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் டு அப்சர்விங் லைட் இன்டென்சிட்டி. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த பக்கம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த பக்கம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டு ஃபுல் லைட் அப்சர்வ் பண்ணிட்டு பவர் ஜென்ரேஷன் ஃபுல் த்ரூ த டே இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் யூஸ் பண்ண வந்து சின்ன ப்ராஜெக்ட் பேனல் யூஸ் பண்ணால் 3 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் அண்ட் 5 வோல்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பேனலில் வச்சு நாங்கள் வந்து 2 to 3 எல்இடிஸ் மட்டும் க்ளோ பண்ண வைக்க முடியும். இதே லார்ஜ் ஸ்கேலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நார்மல் ஜென்ரல் ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பவர் 1 டே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 1 hour சார்ஜ் ஆச்சுன்னா 1 hourக்கு 1 day ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். பவர் ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் மொத்தமாக அரௌண்ட் 500 தான் ஆச்சு. நாங்கள் ப்ராஜெக்டாக பண்ணும்போது 500 ஆச்சு. இதே இண்டஸ்ட்ரியல் பண்ணும்போது ஒரு 1 lakh இம்ப்ளிமெண்ட் பண்ண 1 lakh யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு வீடு ஃபுல்லாக, ஒரு ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் ஃபுல்லாக, ஒரு வீட்டுக்கு தேவையானது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். சோலார் ட்ராக்கர் சோலார் பேனல் யூஸ் பண்ணிருக்கோம். அது இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த பக்கம் இன்டென்சிட்டி இருக்குன்னு நான் டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் 2 சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இது சேஞ்ச் பண்ணுறதுக்காக. 2 ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது Z ஆக்சிஸ், ஸோ 3 ஆக்சிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒர்க் ஆகும். நாங்கள் இது கண்ட்ரோலர் வந்து ஆர்டினோ யூனோ வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இது வந்து எந்த பக்கம் இன்டென்சிட்டி இருக்கோ அதுக்கு எந்த மாதிரி டர்ன் பண்ணி ஃபுல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அதனால பவர் ஜென்ரேஷன் நிறையா இருக்கும், வேஸ்டேஜ் கம்மியாகும். இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டிடெக்ட் பண்ண ரீசெட் ஆனோடனே இனிஷியலாக டிடெக்ட் ஆகும் எந்த பக்கம் இதுக்கு டிடெக்ட் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் எந்த பக்கம் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு எந்த மாதிரி டர்ன் ஆகும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் திரும்பாவது இது 4 சைடு எல்டிஆர் சென்சர் வச்சுக்கோம். அதுதான் டிடெக்ட் பண்ணது எந்த பக்கம் லைட் இருக்குன்றதால. இந்த சோலார் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 5 volt 3 amps வோல்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சோலார் பேனல். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் கிடைக்கும், எஃபிஷியன்சி இருக்கும், உங்களுக்கு பவர் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும், அதேமாதிரி ஷார்ட்டேஜ் ஆகாது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகும். சில இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா
காலையில் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். ஈவினிங் டைம்ஸில் வந்து சன் ஈஸ்ட் பக்கம் எண்ட் ஆகும்போது இதோ ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து மோர் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் யூசிங் சோலார் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். இது ஆர்டினோ யூனோ போர்டு. இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல். இதில் கோட் பண்ணி தான் எந்த பக்கம் லைட் அடிக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு சென்ஸ் பண்ணி மோட்டருக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் எந்த பக்கம் டர்ன் பண்ணணும். அது மாதிரி இதில் வந்து மொத்தம் 16 பின்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பின்ஸ். அதெல்லாம் வந்து டிஜிட்டல் டேட்டா வந்து சென்ட் பண்ணணும், எந்த பக்கம் டர்ன் பண்ணுறது மோட்டருக்கு சென்ட் பண்ணணும். மீதெல்லாம் பவர் சப்ளை, அனலாக் பின்ஸ். அனலாக் டேட்டா வந்து அந்த எல்டிஆர் சென்சார்லேருந்து டேட்டா வாங்கும், அனலாக் டேட்டா வாங்குவோம். எந்த பக்கம் லைட் ஜாஸ்தி ஆகுன்ற அனலாக் டேட்டா வாங்கிட்டு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் பண்ணுவோம். நாங்கள் வந்து இதுலேருந்து கோடு அப்ளை பண்ணுவோம். இந்த ஜாக் வந்து இது சப்ளை ஜாக், பவர் சப்ளை, ஆர்டினோ ஒர்க் ஆகிறதுக்கான பவர் சப்ளை. இது எனது பேர் எரிக் கிளாப்டன். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பணிபுரிந்து வருகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ட்ராக்கர். இது நம்ம 3rd இயர் ஈசி பசங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் மற்ற சோலார் பேனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற சோலார் பேனல் பார்த்திங்கன்னா அது வந்து யூனி டைரெக்ஷனலாக இருக்கும். நூன் டைமில் மட்டும்தான் அதில் மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து கேதர் பண்ண முடியும். இந்த சோலார் பேனல் எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரீஅட்ஜஸ்டபிள் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட பேனல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் எனர்ஜி வந்து சேவ் பண்ணி அதை வந்து நம்மளோட ஹோம் அப்ளையன்ஸஸுக்கு அது யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து சன்ரைஸ் சில டைமில் சில ஏரியாலலாம் இருக்காது. பட் இந்த ப்ராஜெக்டோட பெனிஃபிட் என்னென்னா அந்த இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தால் கூட அந்த லைட்டை இது வந்து ட்ராக் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டான்னா ஸோ அவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஈவன் வந்து கம்மியாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட் இன்டென்சிட்டியை வந்து இந்த பேனல் வந்து கேப்சர் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து நம்ம பேட்டரியில் சேவ் பண்ணி நம்ம ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ட்ராக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வில்லேஜ் சைடில் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற கோலில் இருந்து வர எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட இது காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வீட்டில் வந்து கரண்ட் பில்லாம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சோலார் ட்ராக்கர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பில் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எனர்ஜி யூசேஜே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வில்லேஜஸில் அடாப்ட் பண்ணிங்கன்னா அது சொசைட்டிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொல்யூஷனும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறது மாதிரி இருக்கும். இப்போ கோலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் அதிகமாக வரும். அதை நீங்கள் எரிக்கிறனால அதுலேருந்து சொசைட்டிக்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாம் வரும். பட் நீங்கள் சோலார்லேருந்து நீங்கள் எனர்ஜி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அது வந்து சொசைட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் பாய்சனஸாகவும் இருக்கும். ஹியூமனுக்கு வந்து அது இன்ஜூரியஸாகவும் இருக்காது. ஸோ இது வந்து இப்படிப்பட்ட சோலார் ட்ராக்கர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எனர்ஜி சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எந்த தீமையும் இருக்காது. நீங்களும் வந்து இதுலேருந்து நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வேறு எனர்ஜி எடுத்து. ஸோ இதுலேருந்து நம்ம கிரிட் கனெக்டட், ஆஃப் கிரிட் கனெக்டட் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து நிறைய ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு இப்போ நம்மளுடைய காலகட்டத்துக்கு அது முக்கியமாக நம்மளுடைய சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மாணவர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு சிகரம் தொடு. ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. இந்த கண்டுபிடிப்பும் சென்னையை சேர்ந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு தான். அண்ட் இந்த கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்தோம்னா அது வந்து வெறும் ஸ்லோப்பில் தான் இருக்கும், இல்லைனா வந்துட்டு வெறும் சாண்டியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா வெறும் கல்லு முள்ளா அப்படியே கரடாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஓட்டுற விதமாக இருக்கும், இல்லை தண்ணியில் ஓட்டுற விதமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஆல் டெரன் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசப்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு வந்து இருக்குது. அப்படி என்ன இதில் வித்தியாசம் அப்படின்றத கண்டுபிடித்த மாணவர்களே சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் பிரவீன். நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் படிக்கிறேன். 3rd இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். Hi guys, I'm K. Muralidharan from Mechanical Department 3rd year in Chennai Institute of Technology. Hi guys, நான் தனுஷ் 3rd இயர் மெக்கானிக்கல் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் படிக்கிறேன். இந்த பக்கி நாங்கள் எதுக்கு செஞ்சோன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்டட் பை சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் பாகா ரெண்டு வண்டி செய்வோம். ஆக்சுவலி இது மெக்கானிக்கல் பாகா, எலக்ட்ரிக்கல் பாகான்ட்டு. இது மெக்கானிக்கல் பாகா வந்து ஏன் செஞ்சோம் அப்படின்னா,
எங்களுக்கு ஆக்சுவலி எங்கள் பேஷன் டுவர்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். அதனால் இது ஆல் டெரெயின் வெஹிக்கிள். நாங்கள் எங்கள் ஓன் டிசைன் அண்ட் ஓன் ஃபேப்ரிகேஷனில் பில்ட் பண்ண வெஹிக்கிள். ஒரு கார் நாங்கள் இப்போ நம்ம செய்யணும்னா மொத்தம் 5 மாடியூல் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. டிசைன், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், அதுக்கப்புறம் பிரேக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் தான் முக்கியமான இது. இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிள் மூவ் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டேர் பண்ணி தான் உங்களால் இது பண்ண முடியும். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன். ஏன் சஸ்பென்ஷன் மெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பம்பில் ஏறுறவங்களோ இல்லை ஒரு எங்கேயாவது போய் ஒரு இடிக்கிறா கூட சஸ்பென்ஷன் தான் அவங்க வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அந்த சஸ்பென்ஷனால் தான் நாங்கள் இந்த வெஹிக்கிளே யூஸ் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக எதுக்குன்னா ஆல் டெரெயின் வெஹிக்கிள்வாங்க. இந்த ஆல் டெரெயின் வெஹிக்கிள் வந்து எல்லா டெரெயின்லேயும் போகணும். ஸோ நம்ம ஒரு மலை, காடு, தண்ணிலாம் போகும்போது அதை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சஸ்பென்ஷன் நாங்களே ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம், ஓன் ஃபஸ்ட் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் நிறுத்தணும்னா உங்களுக்கு தேவையானது பிரேக்ஸ் தான். பிரேக் வந்து நாங்கள் வந்து எல்லா வீலுமே டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ண மெயின் ரீசன் வந்து அது ட்ரம் பிரேக்கோட வெயிட் கம்மி, சீக்கிரமாக வந்து ஃபேப்ரிகேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வீல் அசம்பிளி. ஒரு வீல் வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணுறது நக்கல் அண்ட் அப்ரைட்ஸ்னுவாங்க. இந்த மோல் கான்செப்ட் வந்து எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து இன்ஜின் தான் மெயினான பவர் ட்ரெயின். அந்த பவர் ட்ரெயின்லேருந்து நாங்கள் எப்படின்னா கியர் பாக்ஸ் வழியாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம நார்மல் கார்ஸில் வந்து ஆக்சுவலாக கிளச்சுன்னு ஒன்று இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து சிவிடின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது ஸ்கூட்டியில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிவிடி வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அதுலேருந்து இப்போ நாங்கள் இங்கே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த கியர் பாக்ஸ்லேருந்து நாங்கள் வீலுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த வீலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த இது பேர் வந்து ஷாஃப்ட், ட்ரை ஷாஃப்ட்னுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன். ஆக்சுவலாக அந்த ரியர் சஸ்பென்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, மெயினாக நம்ம பம்பெல்லாம் தாண்டும் போது பெரிய லோடு வந்து ரியரில் தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா ரியரில் வந்து இன்ஜின் இருக்கிறதுனால, இன்ஜின் வந்து ஓவர் வெயிட் ஆக்சுவலாக. ஸோ அந்த பம்பை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கால்குலேஷன் பண்ண சஸ்பென்ஷன் தான் இந்த சஸ்பென்ஷன். எங்கள் பசங்களே மேனுஃபேக்சர் பண்ணாங்க இந்த சஸ்பென்ஷனை. டயர் பார்த்தீங்கன்னா டயரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோல் கேஜ்லேருந்து வர இந்த பேர் வந்து ஆம்னுவாங்க. இந்த ஆமுக்கு கீழே இந்த இடத்துல இருக்க வந்து அப்பன் நக்கல்வாங்க. அப்பு டிஸ்க்கு நக்கல் இருக்கும். இது வந்து ஒரு வீல் அசம்பிளி. இந்த அசம்பிளி இருந்தால் தான் நம்ம ஒரு வீல் வந்து நம்ம நிறுத்த முடியும். இந்த மொத்த செட்டப் வந்து இது பேர் வந்து டோரஸ்டர்னுவாங்க. இப்போ நம்ம ஒரு வீல் இருக்குன்னா அந்த வீலுக்கு 4 ஜாமெண்ட்ரி இருக்குது. அந்த ஜாமெண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து கேம்பர், கேஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பிரேக்ஸ் வந்து ஒரு வண்டியை மெயினாக நிறுத்துறது வந்து பிரேக்ஸ் தேவை. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து இது பேர் வந்து டிஎம்சின்வாங்க, த மாஸ்டர் சிலிண்டர், டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர்வாங்க. இதுக்கு மேலே இருக்க வந்து ரிசர்வாயர், இல்லை வந்து ஆயில் இருக்கும். இந்த ஆயில் பேர் வந்து டாட் ஆயில்வாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு பெடல் நாங்கள் இது கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த பெடல் அழுத்தும் போது இதில் இருக்க ஆயில் வந்து இந்த பிரேக் லைனோட பாஸ் ஆகி நம்ம வீல் அசம்பிளியில் வந்து டிஸ்க்கு மேலே கேலிபர்னு இருக்கும். அந்த கேலிபரில் லாக் பண்ணி நம்ம வீல் வந்து ஸ்டாப் ஆகுது. இது முக்கியமான ப்ராசஸ் வந்து ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஏன் ஸ்டேரிங் மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஈஸியாக ஸ்டேர் பண்ண முடியும். நம்ம ரேஷியோ ஆக்சுவலாக இந்த மொத்த வீல் அசம்பிளி இந்த ஒரு ஸ்டேரிங் அசம்பிளி வந்து ரேக் அண்ட் பினியன் வாங்க. இந்த ரேக் அண்ட் பினியன் வந்து ரேக் அண்ட் பினியனால் தான் ரேக் சுற்றுனால தான் பீனியன் இடத்துல சுற்றி வீல் வந்து ஸ்டேர் ஆகுது. இப்போது பாகா செய்கிறதுனால எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் செய்ய முடியும் இப்போது. ஸோ ஒரு மாடியூலுக்கும் ஒரு வகையான கால்குலேஷன்ஸ் இருக்கும். அந்த கால்குலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டியரிங், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன் எல்லாத்துக்குமே கால்குலேஷன்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். டிசைனிங் ஃபார் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து டிசைன்ஸ் இருக்கும். ஒரு மாடலுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் போட்டு எது எஃபிஷியன்ட், எந்த ஒரு கியர் பாக்ஸ்னால் இப்போ எந்த ரேஷியோவில் கியர் இருந்துச்சுன்னா எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இந்த டார்க் இந்த ஸ்பீட் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரோல் கேஜ் ஃபுல்லாக வெல்டிங் வந்துட்டு A to Z வெல்டிங் ஃபேப்ரிகேஷன் எல்லாமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் D25 மேட் தட். இப்போது மற்ற வண்டிக்கும் எங்கள் வண்டிக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுனா நான் ஷியோராக மோர் தேன் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் 6 கிலோமீட்டர் மட்டும் நாங்கள் கவர் பண்ணோம். யார் அதிக லேப்ஸ் கவர் பண்ணுறாங்களோ தே வில் பி தி வின்னர்ஸ். இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டும் போது நான் நார்மலாக நம்ம ஓட்ட மாதிரி இதை ஆக்சுவலாக ஓட்ட முடியாது. இல்லை வெறும் பிரேக் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்கும். பட் நார்மல் வண்டி மாதிரி ஏன் ஓட்ட முடியாதுன்னா அதை ஸ்டேர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா பம்ப்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பம்ப்ஸ் இருக்கிறதுனால நம்ம டிரைவிங் ஸ்கில் எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வண்டி ஈஸியாக ஸ்டேர் பண்ண முடியும். அந்த வண்டி ஸ்டேர் பண்ணதுனால நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் ஈஸியாக வண்டி ஏற்ற முடியும். இதோட ஒரு காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 5 lakhs. நம்ம இப்போ வெளியே எங்கேயும் நம்ம இதை எடுத்து செஞ்சாங்கன்னா மோஸ்ட்லி இட் கம்ஸ் டு 8 to 9 lakhs.
பட் நாங்கள் ரொம்ப கம்மியாக செஞ்சுருக்கோம். இப்போ இருக்க டைம் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம இப்போ ஹில்ஸ் ஏரியாவுக்கு எங்கேயும் போகணுன்னா நம்ம அங்கே போய் நம்ம எதாவது டூரிஸ்ட் அது மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பட் இது வந்து ஒன்லி 1 man மட்டும் ட்ராவல் பண்ண முடியும். பட் இட் இஸ் எஃபிஷியன்ட் தென் தேட். இந்த வண்டி ரெடி பண்ண மோர் தேன் எங்களுக்கு 6 months டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் ஜான்வரி 17th ஈவெண்ட் வந்து போனோம். ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதுலாம் ஒரு பே மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு மொத்தம் 2 ஜட்ஜஸ் வந்து எங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு ரூல் புக் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிரேக் டெஸ்ட் அப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு டெரெயின்லையும் ஆஃப் ரோட் டெரெயினில் போய் ஒரு பிரேக் அடித்தாங்கன்னா 4 வீலும் அட் டைமில் லாக் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது 4மே லாக் ஆகிடுச்சு அண்ட் வி ஆர் கிளியர்ட் பிரேக்ஸ். அப்புறம் ஆக்சிலேஷன் டெஸ்ட் அப்போவும் சேம் ஓரளவுக்கு ஆன் ரோட் மாதிரி தான் இருக்கும். பட் சம் ஸ்டோன்ஸ் வில் பி தேர் அண்ட் சம் பிளாக்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வில் பி தேர். தட்ஸ் இட். வி ஆர் கிளியர்ட். ஆக்சிலேஷன் டெஸ்ட் வந்து ஒரு 7.6 seconds கிளியர் பண்ணோம். எண்டுரன்ஸ் அப்போது எங்களுக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் ட்ராக் இருக்கும். ஒரு செமி ஆன் ரோட், அப்புறம் என்டையர் ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் மட் ட்ராக் இருக்கும். செமி ஆன் ரோட்னா ஓரளவுக்கு ஃப்ளாட், அப்புறம் சின்ன பம்ப்ஸ் இருக்கும். என்டையர் ஆஃப் ரோட்னா ஃபுல்லாக ஹில் கிளைம்பிங் அது மாதிரி இருக்கும். மட் ட்ராக்னா சுத்தமாக ஒரு வாட்டர் டெஸ்ட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக சேறு சகதியுமாக இருக்கும். அந்த இதில் வண்டி வந்து ஒரு 45 degree கிட்ட வண்டி வந்து எங்களுக்கு ஏறுற மாதிரி இருக்கும். ஓவரால் இந்தியாவில் வந்து 80 members வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் வி காட் 13th position இன் இந்தியா. அப்புறம் எங்கள் டீம் எல்லாரும் வந்து விர்ச்சுவல்ஸில் ஓவராலில் 2nd rank எடுத்தோம். நாங்கள் விர்ச்சுவல்ஸ் கிளியர் விர்ச்சுவல்ஸ்ன்றது நாங்கள் என்ன வண்டி செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ஈவெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ வி காட் பிளேஸ்ட் இன் 2nd rank ஃப்ரம் ஓவரால் இந்தியா. இந்த ஆல் டெரெயின் வெஹிக்கிள் ரொம்பவே வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடித்த மாணவர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த காலேஜும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்த 3 கண்டுபிடிப்புகளும் ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவில் இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த வாரம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமெனில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வசந்த் டிவி, தபால் பெட்டி எண் 2131, சைதாப்பேட்டை, சென்னை 15. தொலைபேசி எண் 044422274337.